இன்ன வரைக்கும் எனக்கு வந்த விமர்சனங்கள் எல்லாமே இந்த பொண்ணு சரகேட்டு, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் டியூப் பேபி பண்ணியிருக்கு, நேச்சுரல் கன்சீவ் கிடையாது அப்படின்ற பெரிய விமர்சனங்கள் இன்ன வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் அவங்க எல்லாருக்குமே சொல்கிறது நான் நேச்சுரலாக கன்சீவ் ஆனேன். ஏன்னா உடனே கேட்பாங்க, கல்யாணம் மார்ச் தான் ஆச்சு, ஜூன் ஜூலையில் எப்படி வந்து உடனே பேபி கன்ஃபார்ம் ஆகி நின்றுச்சு. ஏங்க திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அ சயின்ஸ், இது வந்து பயாலஜிக்கல். இதில் நீங்கள் எப்படி ஆகணும்? அப்போ நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சீங்க? நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஃபேமிலி ரன் பண்ணி எனக்கு புரியவே இல்லை. எப்படி உடனே நின்றுச்சு? கடவுள் கொடுத்த வரோங்க, அவருக்கு இன்னாருக்கு இப்படி இப்படி நடக்கணும்னு தெரிஞ்சால் அது அப்படி தான். ஸோ அதனால் கம்ப்ளீட்லி நார்மல். எனக்கு பெருசாக வந்து ஃபிசிக்கலாக எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூமே இல்லை. எனக்கு வந்து வாமிட்டிங் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்துச்சு. டில் அவன் டெலிவரி பண்ண ஒரு 4-5 days வரைக்கும் முன்னாடி வரைக்கும் எனக்கு வாமிட்டிங் ஃபுல்லாமே இருந்துச்சு. தவிர மற்றபடி எனக்கு எதுவுமே இந்த கால் வீங்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தாளிக்கும் போது வாந்தி வரும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.